அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. நம்பிக்கையில் திடமாயிருப்போம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 16:4 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் சீடரை உலகு வெறுப்பதை தவிர்க்க முடியாது. ஏனெனில் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. மட்டுமல்ல, இயேசுவின் சீடரின் இறையாட்சி வாழ்க்கை முறை, நீதி, சமத்துவம், சமூக மாற்றம் உலகால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் அது இறையாட்சி நெறியை ஏற்படுத்திய இயேசுவையும் வெறுத்தது, அவரை துன்புறுத்தியது, சிலுவையிலும் அறைந்து கொண்டது. தலைவருக்கு உலகு செய்ததை அது சீடருக்கும் செய்யும். இயேசுவின் சீடருக்கு வரப்போகும் துன்பங்கள் பற்றி ஒத்தமை நற்செய்தியாளர்கள் விரிவாக பேசுகின்றனர். யோவான் உட்பட நற்செய்தியாளர்கள் யாவருமே இத்துன்பங்கள் இறுதி காலத்தில் வர இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் நற்செய்தியாளர் மத்தேயு இத்துன்பங்கள் சீடரின் வாழ்வு முழுவதும் வந்து கொண்டே இருக்கும் என்கிறார். இயேசுவின் சீடர்கள் வாழ்வு முழுவதும் நீதி செயல்பாட்டில் உறுதியாக இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து துன்பத்திற்குள்ளாவர். இவ்வாறு அவர்கள் பேருடையோர் என அழைக்கப்பட்ட தகுதி பெறுகின்றனர். நற்செய்தி அறிவிப்பு பணியில் அவர்கள் ஈடுபடும் போதும் அவர்கள் மிகுந்த துன்பங்களை சந்திப்பர். இத்துன்பங்களையும் மத்தேயு பட்டியலிடுகிறார். கிறிஸ்தவ வாழ்வில் இயேசுவின் சீடர்கள் அனுபவிக்கப் போகும் துன்பங்களை பற்றி அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என இயேசுவின் கூற்றையும் நற்செய்தியாளர் மத்தேயு நமக்கு எடுத்துரைக்க தவறவில்லை. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பெயர் பெற்றவர்களே, மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறு உலகால் வெறுக்கப்படும் இயேசுவின் சீடர்கள் பேறு பெற்றவராயும் இறை தந்தையுடனும் இயேசுடனும் விண்ணக வாழ்வுக்கு தகுதியுடையராகவும் மாறுகின்றனர். அன்பார்ந்தவர்களே, இறை நம்பிக்கை மனிதனை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. வாழ்வில் தோல்வியை சந்திக்கும் மனிதன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு காரணம் இந்த இறை நம்பிக்கையில் இருக்கும் குறைவு அல்ல வெற்றிடமாகும். நம்பிக்கை இறைவனின் மாபெரும் கொடை. கடவுள் நம்பிக்கை கொண்ட மனிதன் மட்டுமே நம்பிக்கையின் முழுமையை காண முடியும். பொன்னோ பொருளோ ஆட்களோ இந்த நம்பிக்கை தர முடியாது. நம்முள் குடிகொண்டிருக்க இறைவனின் ஆற்றல் மட்டுமே நிலைத்த முழுமையான இந்த நம்பிக்கையை தந்து எதையும் சாதிக்க வல்லது. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கடவுளே கூட இருந்தாலும் காரியங்கள் கைகூடாது. இயேசுவே உடன் இருந்தாலும் காற்றும் கடலும் கொந்தளிக்கும். கண்ணில் பட்டதெல்லாம் பூதமாக தெரியும். நம்பிக்கை எந்த நோயையும் குணமாக்கும். நம்பிக்கை விரும்பியதை நிறைவேற்றும். மலையையும் அசைக்க முடியும். துன்பங்கள் தொடர்ந்து வருவதாலும் பட்டகாலிலே படுவதாலும் கெட்டுப்போன வாழ்க்கை இன்னும் கேடு தொடர்ந்தாலும் கடவுள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். உள்ளுயிராயிருந்து உரமூட்டி அவநம்பிக்கையை வேறறுத்து புத்தெழுச்சியூட்டி புது வாழ்வு தரும் தூயாவை புறம் தள்ளிவிட வேண்டாம். இத்தகைய சூழலில் நம்பிக்கையை அதிகமாக்க ஜெபிப்போம், முயற்சிப்போம். எல்லாம் வெற்றியே, எப்போதும் வெற்றியே. இனிது வாழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் ஆழமான நம்பிக்கை வாழ்வு உள்ளதா? நான் நல்ல செயல்களால் இயேசுக்கு சான்று பகிர்ந்தேனா? இயேசுவின் பெயரால் ஏற்படும் இன்னல்களை மனவந்து ஏற்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களிடம் ஆழமான நம்பிக்கை வாழ்வு திகழவும் நாங்கள் நல்ல செயல்களால் இயேசுக்கு சான்று பகரவும் இயேசுவின் பெயரால் ஏற்படும் இன்னல்களை துன்பங்களை மனவுந்து ஏற்கவும் வரம் தாரும். ஆமீன்.